types of majority. Okay, so நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நம்ம வந்து கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா வி நீட் மெஜாரிட்டி. ஓகேவா? ஸோ அது ஆர்டினரி பில்லுக்கு என்ன மெஜாரிட்டி, ஸோ அப்புறம் அந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ஸ்க்குலாம் என்ன மாதிரி மெஜாரிட்டி அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதுக்கு அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து பார்ப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டின்றது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே, ஸோ வந்து டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 டைப் இருக்கு. சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ராட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டி. ஓகே, ஸோ சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னா என்ன? சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஓகே, சிம்பிள் மெஜாரிட்டி இஸ் half of the members வந்து பார்த்தீங்கன்னா present and voting. ஓகே, ஸோ half of the members present and voting எவ்வளோ, அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இதை இப்படியே எழுதிக்கோங்க. half of members நீங்க எழுதிக்கோங்க. half of members present and voting அப்படின்றது. ஓகே, அதாவது என்னன்னா இப்போ ஒரு அந்த அசம்பிளியில எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அண்ட் எவ்வளவு பேர் ஓட் பண்ணிருக்காங்களோ அதுல ஹாஃபுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரென்த், இப்போ வந்து ஒரு லோக்சபாக்கு, இப்போ ஒரு அசம்பிளிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அசம்பிளியை வச்சுப்போமே 234 நம்ம அசம்பிளியோட ஸ்ட்ரென்த். ஸோ இந்த 234ல ஹாஃப் அப்படின்னா எவ்வளவு வரும்? 234ல ஹாஃப்னா 117. ஸோ டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த அசம்பிளியில இந்த 234ன்றது டோட்டல் ஸ்ட்ரென்த். நம்ம தமிழ்நாடு அசம்பிளியோட டோட்டல் ஸ்ட்ரென்த்ல ஹாஃப்னா 117 வருது. ஓகேவா? ஸோ அன்னைக்கு வந்து கிளாஸுக்கு வந்து மேபி ஒரு 100 பேர் தான் வந்திருக்காங்கன்னு வச்சுப்போம், இல்லை ஒரு 200 பேர் தான் வந்திருக்காங்கன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இந்த 200 பேர்ல இதான் பிரசன்ட், இது வந்து பிரசன்ட் ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ இது வந்து பிரசன்ட் ஸ்ட்ரென்த் வந்து இது. ஓகேவா? இது வந்து டோட்டல் ஸ்ட்ரென்த் 234ன்றது நம்ம தமிழ்நாடோடது. ஓகே, இது ரியல் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ தமிழ்நாடோடதுல டோட்டல் ஸ்ட்ரென்த்ன்றது 234, அதுல ஹாஃப்னா 117. ஆனா நம்ம என்ன பாக்குறோம், இவ்வளவு இன்னைக்கு எவ்வளவு அசம்பிளிக்கு எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? 200 பேர் தான் வந்திருக்காங்க. 34 பேர் ஆப்சென்ட், வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 200 பேர்ல பிரசன்டா, ஓகே 200 பேர் பிரசன்ட், அதுல எவ்வளவு பேர் ஓட்டு போடுறாங்கன்னு இருக்குல்ல, ஓட்டு போடாம சில நேரம் வெளிநடப்பு பண்ணிடலாம்ல, அசம்பிளியை வந்து பாத்தீங்கன்னா புறக்கணிச்சுட்டு வெளிநடப்பு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, அதுல எவ்வளவு பேர் ஓட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 180 பேர் தான் ஓட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வந்தது 200, ஆனா ஓட் பண்ணது 180னா அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் அப்படின்றது வந்து 180ல எவ்வளவு ஸ்ட்ரென்த்ன்றத நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ 180ல 90 பேர் வந்து வந்ததுல ஓட்டு போட்டதுல 90 பேர் இந்த 90 வந்து கிராஸ் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 180 ஓட்டு தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ அதுல வந்து மோர் தென் 90 இருந்துச்சு அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஸோ ஆர்டினரி பில்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டி, ஆர்டினரியான பில்ஸ். ஓகே, எல்லாமே வந்து எல்லா சட்டமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள் மெஜாரிட்டியில தான் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. ஹாஃப் ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரசன்ட் ஆகி வந்து அன்னைக்கு ஓட்டு போட்டதுல ஹாஃபுக்கு மேல இருக்கிறது தான் வந்து சிம்பிள் மெஜாரிட்டிக்கான ஸ்ட்ரென்த். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸோ இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா என்னன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் இருக்கும், half of the total membership. ஓகே, half of the total membership அப்படின்னா நம்ம கணக்குப்படி வந்து பாத்தீங்கன்னா 234ல half. ஓகே, சோ அப்ப 117 அப்படின்றது தான். ஓகே, சோ half of the total membership and 2/3 of members present and voting. ஓகே, சோ வந்து ஓட்டு போட்டதுல மொத்தமா இப்ப பிரசன்ட் 200 பேர் இருக்காங்கன்னா அதுல 2/3. ஓகே, 2/3னா 66, மோர் தென் 50% தாண்டி 2/3 வந்துரும். ஓகே, 66% வரும். ஓகேவா? சோ அந்த 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் votingன்றது. ஓகேவா? சோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 200 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா இதுல 200ல 2/3ங்கும் போது என்ன வரும்? ஓகே, ஓகே, சோ 66 into 2 ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 132. ஓகே, சோ 132. ஓகே, சோ இதுதான் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்கானது. அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டின்றது 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ஓட்டு போட்டதுல 2/3 வந்து அதிகமா ஓட்டு போட்டிருக்கணும் அப்படின்றது. ஓகே, சோ இப்ப இது வந்து 132.
இது இது வந்து கண்டிப்பா வேணும் அப்படின்றது. ஓகே, சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹவுஸுக்கு வந்து மொத்தமே 100 பேர் தான் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரென்த் டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 234, அதுல வந்ததே 100 பேர் தான் அப்படின்னா அப்ப வந்து நீங்க 2/3 ஆஃப் 100% ஓட்டிங் வந்து எலிஜிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா கம்மியா தான் வரும். இதை போட்டு பாத்தீங்கன்னா கம்மியா தான் வரும். 33 66 தான் வருது. ஓகேவா? சோ கிட்டத்தட்ட 66 தான் வருது. அப்போ 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் அப்படின்றது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும் ஸ்பெஷல் மெஜாரிட்டில பாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மொத்த ஸ்ட்ரென்த் 234, அதுல வந்தது பிரசன்ட் வந்து பாத்தீங்கன்னா 100 அப்படிங்கும் போது இந்த 66 வந்தாலே வந்து நம்ம ஸ்பெஷல் மெஜாரிட்டில பாஸ் ஆயிருச்சுன்னு அர்த்தமா? ஏன்னா வந்தது 100 தானே, 2/3 மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் தானே அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இது வந்து ஓகே, ஆனா இந்த மினிமம் நீட் வந்து half ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப் இதுக்கு மேலதான் இருக்கணும். இந்த 117க்கு மேல கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த கண்டிஷன். ஸ்பெஷல் மெஜாரிட்டின்றது half ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப் and 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் அப்படின்றதுதான் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஓகே, சோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ராட்டிபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் சொல்லுவாங்க. வித் ராட்டிபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்றது என்னன்னா வித் half ஆஃப் த ராட்டிபிகேஷன், half ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ராட்டிஃபை பண்ணணும். half ஆஃப் த ஸ்டேட்ஸ்ன்றது என்ன? மொத்தம் எத்தனை ஸ்டேட் இருக்கு? 28 ஸ்டேட் இருக்கு. அதுல halfன்னு வரும்போது 14 ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா ராட்டிஃபை பண்ணணும். ராட்டிஃபைனா ஒப்புதல் தெரிவிக்கணும். ஓகே, இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி as usual 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் வந்துரும். ஓகே, half ஆஃப் டோட்டல் மெம்பர்ஷிப், half ஆஃப் த டோட்டல் அண்ட் இந்த 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங்ன்றது வந்துரும் இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்கு. இந்த ராட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்றது 14 ஸ்டேட் குறைஞ்சது மினிமம் 14 ஸ்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டியில இவங்க பண்ணக்கூடியதுக்கு ஒப்புதல் தெரிவிக்கணும். சிம்பிள் மெஜாரிட்டின்னு நமக்கு தெரியும் ஆல்ரெடி, half ஆஃப் த மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங்ன்றது தான் சிம்பிள் மெஜாரிட்டி. ஸோ சிம்பிள் மெஜாரிட்டியில இந்த 14 ஸ்டேட் வந்து அந்த பில்ல வந்து பாஸ் பண்ணணும். மொத்தம் 14 ஸ்டேட் வந்து பாஸ் பண்ணணும். அண்ட் பார்லிமெண்ட்ல எந்த மெஜாரிட்டியில பாஸ் பண்ணணும்? ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ராட்டிபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ற தேர்ட் டைப். ஓகே, செகண்ட் டைப், இது வந்து தேர்ட் டைப். ஓகேவா? சோ இதான். ஓகேவா? சிம்பிளா பாருங்க, ஒண்ணும் இல்ல. டைப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 இருக்கு. ஒன்னு வந்து சிம்பிள், இன்னொன்னு ஸ்பெஷல் மெஜாரிட்டி, அடுத்தது ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ராட்டிபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ராட்டிபிகேஷன் ஆஃப் half ஆஃப் த ஸ்டேட்ஸ் வந்து ராட்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுதான். ஓகே, சோ இதுல என்ன பண்ணுவாங்க? சிம்பிள் மெஜாரிட்டில half ஆஃப் த மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் வந்து ஓட்டு போட்டதுல half. ஓகே, சிம்பிள். இது ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். இது வந்து ஆர்டினரி பில்ஸ் எல்லாமே இதுல பண்ணுவாங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டில வந்து பாத்தீங்கன்னா 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் கண்டிப்பா இருக்கணும். அண்ட் இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன கண்டிஷன்? half ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ், டோட்டல் மெம்பர்ஸ்ல half, அந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா 2/3 ஆஃப் மெம்பர்ஸ். ஸோ இந்த மினிமம் லெவலை கிராஸ் பண்ணாம இந்த 2/3 இந்த கண்டிஷன் மட்டும் பண்ணா இட் இஸ் நாட் வேலிட். ஓகேவா? ஸோ இந்த மினிமம் நம்பர் ஆஃப் ஓட் இதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய பிரசன்ட்ல 2/3ன்றது தான் இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸோ இது ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ராட்டிபிகேஷன் ஆஃப் half ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படிங்கும் போது இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டின்றது சேம் இதே தான். ஓகே, இதுல இருக்கக்கூடிய அப்படியே எழுதிக்கோங்க. 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் அண்ட் half ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப். இதுல ராட்டிபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்றது இது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டிலே பண்ணா போதும். எத்தனை ஸ்டேட் பண்ணணும்? மொத்தம் 28 ஸ்டேட்ல பாதி half பண்ணணும். அப்ப 14 ஸ்டேட்ஸ் பண்ணணும். 14 ஸ்டேட்ஸ் வந்து சிம்பிள் மெஜாரிட்டில அதே பில்ல பாஸ் பண்ணணும். ஸோ எதெல்லாம் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், ஓகே, நம்மளோட மாநில உரிமைகளையும் அஃபெக்ட் பண்ணுதோ, ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை வந்து அஃபெக்ட் பண்ணுதோ, மாநில உரிமைகளையும் கை வைக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி ராட்டிபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி தெரிஞ்ச பிறகு நம்ம இப்போ வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை பத்தி நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக புரியும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம்.